தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/9/2016 திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 6:48 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு உடுமலை நாராயண கவி, திருக்குறள் முனுசாமி ஆகியோர் பிறந்த நாள். நாட்காட்டியிலே பார்த்திருப்பீர்கள். பொதுவாக வாழ்க்கையிலே நாம் சுவாசிக்குவதைப் போல நேசிக்கவும் வேண்டும். எதை என்று சொன்னால் புத்தகங்களே நமக்கு நாம் நேசித்தால் நம்முடைய வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் வரும். நமக்கு நல்ல நண்பனாக புத்தகங்கள் உதவுகின்றன. அந்த அடிப்படையிலே 3 விதமான நூல்கள் இருக்கின்றன. மனிதன் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் இறைவனுக்கு சொல்லியது, இறைவன் மனிதனுக்கு சொல்லியதுன்னு 3 நூல்கள். ஒன்று மனிதன் இறைவனுக்கு சொல்லியது என்ன? திருவாசகம். இறைவன் மனிதனுக்கு சொல்லியது என்ன அப்படின்னா பகவத்கீதை. மனிதன் மனிதனுக்கு சொல்லியது திருக்குறள். அந்த திருக்குறளிலே நல்ல குறள்களை நீங்கள் படிக்கின்ற பொழுதே மனதில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். 1330 குறளுமே அற்புதமான குறள்கள், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குறள்கள் தான். அதிலே ஒரு அற்புதமான குறள் உண்டு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறு. நீ எதுவாக நினைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அந்த எண்ணம் கைகூடும். அதாவது நம்முடைய எண்ணத்துக்கு வலிமை இருக்கிறது என்பதை வள்ளுவர் அழகாக எடுத்துச் சொல்வார். ஆகையினாலே தான் நாம் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதே நேரத்தில் துறவுன்னு ஒரு அதிகாரம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த துறவு என்ற அதிகாரத்திலே ஒரு குறள் உண்டு. யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இந்த குறளை நீங்கள் மீண்டும் மீண்டும் உச்சரித்து பாருங்கள். யாதெனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. 2 உதடுமே ஒட்டி கொள்ளாது. துறவு என்றாலே விலக வேண்டும், ஒட்டி கொண்டிருக்கக்கூடாதாம், பற்று ஒட்டக்கூடாது. உதடு ஒட்டாத குறள் என்று சொல்லியே இருக்கிறது. அப்படி உதடு ஒட்டாமல் இருக்கும் விதத்தில் துறவு என்ற அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லியிருக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. இப்படி குறளை ஆராய்ந்து பார்த்தால் மணியான கருத்துக்கள் நிறைய இருக்கும். அதிலே தீ நட்பு என்று இருக்கும், கூடா நட்பு என்று இருக்கும். நமக்கு எல்லாம் அட்வைஸ் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு அரசாட்சி எப்படி அமைய வேண்டும், ஒரு நண்பரை எப்படி கைக்கொள்ள வேண்டும், முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பே நட்பு என்று வரும். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த வள்ளுவத்தை நாம் படித்தாலே வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாம். அந்த அடிப்படையில் அந்த திருக்குறளுக்கு அழகாக உரை எழுதி திருக்குறளிலே மிக அரிய கருத்துக்களெல்லாம் எடுத்துரைத்த திருக்குறள் முனுசாமி அவர்கள் பிறந்த நாள். அது மட்டுமல்ல, நல்ல கவிதைகளை நாட்டிற்கு தந்த உடுமலை நாராயணகவி அவர்களும் பிறந்த நாள். அவர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாமும் தமிழ் வளர பாடுபட வேண்டும். திருக்குறளை நாம் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அதன் வழியே நடந்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நம்பிக்கைகள் உங்களுக்கு வீண் போகாது. நடக்கும் காரியங்கள் நல்ல விதமாகவே நடக்கும். ராசிநாதன் நன்றாக இருக்கிறார். 6ஆம் இடத்திலே குரு இருக்கிறாரே. 6இல் குரு ஊரில் பகை என்று சொல்வார்களே, ஏதாவது விரோதங்கள் வருமோ என்று நினைக்க வேண்டாம். குரு இப்பொழுது கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு பகை நட்பாகலாம். சூரிய பலம் 6இல் இருப்பதால் அரசு வழியில் உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நகை வாங்குவதில் நாட்டம் செல்லும் நாள். இன்றைக்கு நம்பிக்கைக்குரியவர்களால் உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். பழைய வாகனங்களால் தொல்லை ஏற்படுகிறதே, கொடுத்துவிட்டு வேறு வாகனம் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். தொழில் வளர்ச்சி கூடுதலாகவே இருக்கும். 6இல் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பெருமை சேரும் நாள். இல்லத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக முடிவடையும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்று அகலும். பூர்வீக சொத்து தகராறுகள் கூட இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். கடகராசினியர்களே, பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். இன்றைக்கு பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட அதை சமாளிக்கும் விதத்தில் பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி செய்கின்றார். எனவே குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்க நினைப்பவர்களுக்கு கூட அது வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படும். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரமிடும் நாளாக இந்த நாளை கருதலாம்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நாள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடும். எதிர்பாராத வரவும் உண்டு. இல்லத்தினின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள் இந்த நாளில். கிழமை திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்பங்கள் அடுக்கடுக்காக உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசினியர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். ஒரு சில வரன்கள் வந்து விட்டு போய்விட்டனவே, மீண்டும் வருமா என்று காத்திருப்பவர்களுக்கு அது வரக்கூடிய நாள் இந்த நாள். வியாபார விரோதங்கள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே சொத்துக்கள் வாங்குவதற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கிடைக்கும். வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், அல்லது விவசாயத்திற்கான பயிரிட ஏதேனும் பூமிகள் வாங்கலாம் என்று நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் கைகூடும். இனிய நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. அரசியல்வாதிகளின் அனுகூலமும் உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடும் நாள். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்று பக்கபலமாக நண்பர்களும் இருப்பார்கள், உறவினர்களும் இருப்பார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்கள் விலகுவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வளர்ச்சி பாதைக்கு வழிகோலுவீர்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. நண்பகலுக்கு மேல் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். 2லே செவ்வாய் இருப்பதால் சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். அஞ்சல் வழியில் கூட அனுகூல தகவல் வந்து சேரும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசினியர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். வாங்கிய சொத்தை விற்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம். வரவு செலவில் கடினம் ஏற்படும். பற்றாக்குறை உருவாகலாம். நண்பர்கள் பகையாகி போகலாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டும் அல்ல, உறவினர்களையும் உடன் இருப்பவர்களையும் கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வராமல் பதவியிலிருந்து எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். மனதிற்கு பிடிக்காத மாற்றமாக அது இருக்கலாம். எனவே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகளை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு இனிய நாள். பதவியில் உள்ளவர்களால் உதவிகள் ஏற்படும் நாள். பக்கபலமாக உங்களுக்கு அரசியல்வாதிகள் இருப்பார்கள். பணியில் இருந்த தொய்வு அகலும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். பூர்வீக சொத்து தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக அமைய அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும் நாள். நேற்று வரை சரியாக உடல்நலம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு வைத்தியத்தை மாற்றி பார்க்கலாமா என்று சிந்திப்பர். அப்படி மாற்று வைத்தியத்தால் மனக்கலக்கம் அகலும். உடல்நலம் சீராகும். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் பொங்கும். புதனின் பலம் நன்றாக இருப்பதால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு உருவாகலாம். உதிரி வருமானங்கள் வந்து சேரும். குழந்தைகளில் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது. இல்லையேல் ஏதேனும் பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். சூரிய பலம் மறைந்திருக்கிறது. எனவே நீங்கள் காரியங்களை தொடங்குவதற்கு முன்னால் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குதூகலத்தை வரவழைத்து கொடுக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் 10லே செவ்வாய் இருக்கிறார். உடன்பிறப்புகள் உங்களோடு கூட்டாக சேர்ந்து ஏதேனும் தொழில் தொடங்கலாமா என்று கூட கேட்பார்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். 8லே சுக்கிரன் மறைவது ஒரு வழிக்கு நன்மைதான். விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாது செய்யும் சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.